அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு குட்டி வித் பினு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது சிக்கன் டிக்கா பிரியாணி செய்ய போகிறோம். அவ்வளோ நோன்பு திறந்துட்டு சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடும்போது வாய்க்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அதை தான் நான் இன்றைக்கி செய்து காட்ட போகிறேன். நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. வாங்க நம்ம இப்போ செய்ய போயிடலாம். ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிடுங்க. அதில் 150 கிராம் கெட்டியான தயிர் சேர்த்துக்கிடுங்க. 1 டீஸ்பூன் நார்மல் வத்தல் மிளகு சேர்த்துக்கிடுங்க, பொடி சேர்த்துக்கிடுங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிடுங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிடுங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். ஒரு 2 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிடுங்க. இப்போ கேசரி பவுட்ரு நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம பண்ணுறதுனால அந்த கலரும் அந்த ஃப்ளேவரும் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம கேசரி பவுட்ரு சேர்த்துருக்கோம். உங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கிடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிடுங்க. இப்போ 2.5 கிலோ சிக்கன் நல்லா மீடியமாக கட் பண்ணி சேர்த்துக்கிடுங்க. இப்போ மேரினேட் பண்ணி ஒரு 3 ஹவர் வச்சிடலாம். நான் காலையிலே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஆல்ரெடி நான் 2 வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதே ஆயிலில் இப்போது 2 வெங்காயம் 3 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி அதில் 2 கருவேப்பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கிடுங்க. இதை நம்ம தனியாக வறுத்து தக்காளியும் சேர்த்து நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். பேஸ்ட்டாக அரைக்கணும் வேண்டாம், ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கிடுங்க. இப்போது ஒரு 3/4 கிலோ அரிசி, தாவூத் அரிசி எடுத்துருக்கேன். இதை 2-3 வாட்டி இந்த தண்ணியை நல்லா அலசி எடுத்துக்கிடுங்க. அலசிட்டு 1 ஹவர் ஊற போட்டுக்கிடுங்க. இப்போ வெங்காயம் நான் நல்லா வதக்குனதை எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அதே ஆயிலில் நம்ம சிக்கன் நல்லா ஜூஸியாக நல்லா ஊறி இருக்குது. இப்போ சிக்கனை நம்ம ஒவ்வொரு பீஸாக ஒரு 10 நிமிஷம் நம்ம போட்டு இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ மசாலா பேஸ்ட்டு எல்லாம் இருக்குது. இப்போ அந்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஆல்ரெடி நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை இந்த வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. மல்லி இலை, புதினா இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. கட் பண்ணி இதில் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிடணும். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிடுங்க. இப்போ நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, ஒரு டீஸ்பூன் நெய் எல்லாமே சேர்த்து நல்லா தண்ணியை கொதிக்க விட்டு தளான்னு எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரிசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா தண்ணி வடிகட்டி வச்சுக்கிடுங்க. 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ ஒரு அரிசி நம்ம சாதத்தை வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிரியாணி பாத்திரத்தில் கொஞ்சம் அகலமான பாத்திரம் பார்த்து எடுத்துக்கிடுங்க. நான் 2 ஸ்டெப்பாக வைக்க போகிறேன். ஒரு ஸ்டெப் வச்சு மல்லியும் ஃப்ரை பண்ண ஆனியனையும் ஸ்டெப்பில் போட்டுடுங்க. மீதி உள்ளதை இன்னும் ரைஸுக்கு மேலே வச்சு மல்லியில் நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இப்போ பைனாப்பிள் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்தேன். அதுவும் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கிடுங்க. இது நம்ம சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிக்கிடுங்க. தோசைக்கல் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தம் போடுறதுக்காக எடுத்து வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ பக்காவாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ ரைஸை நம்ம ஒரு கரட்டினால் உடையாத அளவுக்கு லைட்டாக திருப்பி மறைச்சும் போட்டுட்டு 2வது அதே அலுமினியம் ஃபாயிலை வச்சு கவர் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சு நீங்கள் எடுக்கும்போது
கபகபான்னு மணக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், திரும்ப திரும்ப சாப்பிடணும் போலே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்களும் எல்லோரும் ஒரு வாட்டி நோம்பில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இப்போ நான் வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் எடுத்துகிட்டு நிற்கிறேன். சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க.